2012 மே மாதம் 22ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காடு மாவட்டத்தில் பெண் என்ற மலைப்பகுதியில் முழுவதும் எரியூட்டப்பட்டு சாம்பலான நிலையில் உள்ள பெண் சடலத்தை பார்த்த கிராம மக்கள் அருகில் இந்த காவல் நிலையத்துக்கு செய்தியை தெரிவிக்கிறாங்க. விரைந்து வந்த காவல்துறை ஆள் அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு இருந்த உடலை மீட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் எந்த பலனும் இல்லை. அந்த சடலம் யாருன்னே அடையாளம் தெரியாமல் தத்தளித்தது காவல்துறை. காவல்துறை அப்படியே அந்த வழக்கை கிடப்பில் போட்டுட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்ததா ஷாம்பர் பிந்துரா என்றவரை கைது செய்து விசாரணை நடத்தும் போது அதிர்ச்சியான தகவல் ஒன்று வர தொடங்கியது. வேற ஏதோ கேஸுக்காக கைது செய்யப்பட்டவர் இதை பற்றி உளர பரபரப்பானது காவல்துறை. யார் இந்த ஷாம் வர்மா பிந்துராய்? ஸ்டார் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றிய பீட்டர் முகர்ஜியோட மனைவி இந்திராணியோட டிரைவர் தான் இந்த ஷாம் வர்மா பிந்துராய். ஆம், 3 வருடங்களுக்கு முன்பு ராய்காட் மாநில என்காட் பகுதியில் கிடைத்த சடலத்தை துப்பாக்கியில் சுட்டு கொண்டது தான் என்று ஒப்புக்கொண்டார் ஷாம் வர்மா பிந்துராய். யார் அந்த சடலம் என போலீசார் கேட்க இந்திராணி முகர்ஜியின் தங்கை ஷீனா போரா தான் என கூறினார் டிரைவர் ஷாம் வர்மா பிந்துராய். ஷாம் வர்மா பிந்துராயோட வாக்குமூலத்தை கேட்டு ரொம்ப போலீஸே அதிர்ந்து போனாங்க. ஏன்னா இந்திராணி முகர்ஜி தான் ஷீனா போராவை கொலை செய்ய சொன்னதாகவும் அதனால்தான் தான் கொலை செஞ்சேனும் சாட்சி அளித்தார் டிரைவர் ஷாம் வர்மா பிந்துராய். பணக்கார அதிகாரமும் ஆளுமை மிக்க தொழிலதிபரான இந்திராணி முகர்ஜியை அவ்வளோ எளிதாக விசாரிக்க முடியல காவல்துறையால். சில காலம் இந்திராணி முகர்ஜியோட நடவடிக்கைகளை ஆராய்ந்த பின்னரும் அனாமதேயர் அப்படின்றவர் வழங்கிய துப்பு மூலமாகவும் இந்திராணி முகர்ஜியை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தது காவல்துறை. யார் இந்த இந்திராணி முகர்ஜி? இந்திராணி முகர்ஜியோட மறுபக்கம் என்ன? 1988 தன்னோட படித்த சித்தார்த்தா தாஸ் என்பவரை கல்யாணம் பண்ணாமலே வசித்து வராங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கிறாங்க. 1990 சித்தார்த்தா தாஸும் இந்திராணி பிரிஞ்சிடுறாங்க. இந்த 2 குழந்தைங்களும் கவுகாத்தியில் இருக்க தான் அம்மா கிட்ட விட்டுட்டு கொல்கத்தா போகிறாங்க இந்திராணி முகர்ஜி. கொல்கத்தா சேர்ந்த தொழிலதிபர் சஞ்சீவ் கண்ணா கூட பழக்கம் ஏற்பட்டு அவரே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு விதி கண்ணான்னு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. ஆனால் 2002 சஞ்சீவ் கண்ணாவையும் விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அதே ஆண்டே ஸ்டார் இந்தியா நிறுவன சிஇஓவான பீட்டர் முகர்ஜியை கல்யாணம் பண்ணி இந்திரா முகர்ஜியை மாறுறாங்க இந்திரா. விதி கண்ணாவையும் பீட்டர் முகர்ஜி ஏற்றுக்கிறாரு. விதி கண்ணா விதி முகர்ஜியாக மாறுறாங்க. பீட்டர் முகர்ஜிக்கு ஏற்கனவே ராகுல் முகர்ஜின்னு ஒரு மகனும் இருக்காரு. தன்னோட முதல் 2 குழந்தைங்களையும் பற்றி பீட்டர் முகர்ஜிக்கிட்ட வாயே திறக்கல இந்திராணி. கவுகாத்தியில் இருந்த அந்த 2 குழந்தைங்களும் வளர்ந்து காலேஜ் படிக்கிற அளவு வளர்ந்துடுறாங்க. கவுகாத்திலிருந்து தான் 2 பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்து தன்னோட தம்பினும் தங்கைனும் பீட்டர் முகர்ஜிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. பீட்டர் முகர்ஜியும் அவங்கள தான் வீட்லேயே தங்க வைக்கிறாங்க. இந்திராணியோட முதல் 2 பிள்ளைங்க தான் ஷீனா போரா மற்றும் மைக்கேல் போரா. இந்த ஷீனா போரா தான் ராய்காட்டில் இருந்து கொல்லப்பட்டவங்க. இந்திராணி முகர்ஜி தன்னோட மகளான ஷீனா போராவையே ஏன் கொலை பண்ணணும்? பீட்டர் முகர்ஜிக்கு உண்மை தெரிஞ்சிடும்னா இல்லை தான் ஆடம்பரமான வாழ்க்கை பறி போயிடும்னா? ஷீனா போராக்கு மும்பை சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படிக்க சீட் வாங்கி கொடுத்ததே பீட்டர் முகர்ஜி தான். ஷீனா போராவும் 2009 பிஏ பட்டம் வாங்குறாங்க. ஷீனா போரா முதல்ல ரிலையன்ஸ்லேயும் அப்புறமா மெட்ரோ 1 நிறுவனத்துலையும் பணியாற்றுறாங்க. மெட்ரோ 1 துணை மேலாளராக பணியாற்றுறாங்க. மெட்ரோ 1 நிறுவனத்தில் துணை மேலாளராக ஷீனா போரா பணியாற்றும் போது தான் பீட்டர் முகர்ஜியோட முதல் தாரத்து மகன் ராகுல் முகர்ஜி கூட பழக்கம் ஏற்படுது. முதல்ல நட்பாக இருந்த அவங்க பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது. ரத்த சம்பந்தமே இல்லைனாலும் 2 பேரும் அண்ணன் தங்கை தானே. இதனால இந்திராணிக்கும் ஷீனாக்கும் பயங்கர வாக்குவாதம் நடந்தது. அதில் ஷீனா போரா வீட்டை விட்டே வெளியேறி அவர் காணாமல் போகிறது வரைக்கும் ராகுல் முகர்ஜியோட ஒன்றா வாழ்ந்து வர்றாரு. போராவை இந்திராணி முகர்ஜியால் மட்டும் கொலை செய்ய முடியுமா? இந்த கொலைக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க? இந்திராணி முகர்ஜி தான் கொலை செய்ய முழு திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டிரைவர் ஷாம் வர்மா பிந்துராயும் அவங்களோட 2ஆம் கணவரான சஞ்சீவ் கண்ணாவும் தான் உதவி செஞ்சுருக்காங்க. சம்பவ நாளன்று விமானத்தில் மும்பைக்கு வந்த சஞ்சீவ் கண்ணா ஹில்டா ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அங்கேருந்து இந்திராணி முகர்ஜி அவரை அவங்க காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்திராணி முகர்ஜி ஷீனா போராவை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பாந்திராவில் இருக்க நேஷனல் காலேஜ் லிங்க் ரோடுக்கு வருமாறு கூறுறாங்க.
கொஞ்ச நாளாவே மறுத்து வந்த ஷீனா போரா பிறகு இந்திராணி முகர்ஜியோட வற்புறுத்தலின் பேரில் வர சம்மதிக்கிறாங்க. ஷீனா போராவை நேஷனல் காலேஜ் கிட்ட இறக்கி விட்டுட்டு போறாரு ராகுல் முகர்ஜி. அவரை அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போக இந்திராணியோட கார் வருது. தான் சாக போறோன்னே தெரியாம அந்த கார்ல ஏறி போறாங்க ஷீனா போரா. கார்ல முன்னாடி சீட்ல டிரைவரும் இந்திராணியும் இருக்காங்க. பின்னாடி சஞ்சீவ் கண்ணா பக்கத்துல ஏறுறாங்க ஷீலா போரா. கார் கொஞ்சம் தூரம் போன உடனேயே இந்திராணி முகர்ஜி ஷீனா போராக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியில் மயக்க மருந்து கலந்ததே தெரியாமல் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க ஷீனா போரா. குடித்த கொஞ்ச நேரத்திலே பாதி மயக்கம் அடைகிறாங்க. அரை மயக்கத்தில் இருந்த ஷீனா போராவை கழுத்து நெரிச்சு கொண்டுறாரு சஞ்சீவ் கண்ணா. ஷீனா போரா இறந்ததை கன்ஃபார்ம் பண்ண 3 பேரும் ஒரு பையில போட்டு கார் டிக்கியில் வச்சு பூட்டுறாங்க. சஞ்சீவ் கண்ணாவை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு டிரைவர் இந்திராணி முகர்ஜியும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்திராணி முகர்ஜி ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. டிரைவர் ஷாம் வர்மா பிந்த்ராய் தான் கார்ல இருந்த ஷீனா போரோட சடலத்தை நைட்டு ஃபுல்லாக பாதுகாக்கிறாரு. மறுநாள் அதிகாலையில் திரும்பவும் 3 பேரும் கூடி மும்பைக்கு வெளியே இருக்க ராய்காட்டு காட்டு பகுதியில் கொண்டு போய் அதிகாலை 4 மணிக்கே பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க. அதை புதைச்சிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கே சஞ்சீவ் கண்ணாவும் மும்பையிலேருந்து கொல்கத்தா போயிடுறாரு. அதோட நிக்கல இந்திராணி முகர்ஜி. கொஞ்ச நாள் கழிச்சோட ஷீனா போரோட இமெயில இருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ராஜினாமா கடிதம் அனுப்புகிறாங்க. அதே நாளில் ஷீனா போரா செல்ல இருந்து ராகுல் முகர்ஜிக்கு ஒரு SMS வருது. உங்களோட நான் உறவை நீடிக்க விருப்பமில்லை, நான் பிரிந்து விடலான்னு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராகுல் முகர்ஜி ஷீனா போரா எங்கன்னு செல்லில் தொடர்பு கொள்றாரு. ஆனால் முடியல. கடைசியா இந்திராணி முகர்ஜி கிட்ட போய் கேட்குறாரு. அங்கே கேட்கும்போது அவ மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிட்டா, அவளை தொந்தரவு செய்யாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராகுல் முகர்ஜி அவளோட பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கும்போது அவ எப்படி அமெரிக்கா போக முடியும்னு கேட்க, அவ வேற ஒரு பாஸ்போர்ட் மூலமா அமெரிக்கா போயிட்டா, இனிமேல் அவளை தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்திராணி முகர்ஜி. நல்லா போயிட்டு இருந்த காதல் வாழ்க்கையில ஷீனா போரா விலகி போக காரணமே இல்லைன்னு சந்தேகம் அடைந்த ராகுல் முகர்ஜி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாரு. பேருக்காக காவல்துறை விசாரணை நடத்தினாங்க. இந்திராணி முகர்ஜிட்ட விசாரிக்கும் போது அவன் மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிட்டா, இவனை தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலி ஆவணங்கள் எல்லாம் காட்டுறாங்க. அதையெல்லாம் நம்பி சொல்றது காவல்துறை. வேறு வழி இல்லாம ராகுல் முகர்ஜியும் பல இடங்கள்ல ஷீனா போராவை தேடிட்டு இருந்தாரு. என்னதான் மூடி மூடி வச்சிருந்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். தாயே மகளை கொண்டு 40 மாதங்கள் வரை நாடகம் ஆடியது காலத்தின் கட்டாயத்தினால ஒரு நாள் வெளிவந்தது. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் இந்திராணி முகர்ஜி உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு இந்திய குற்றப்பிரிவு 302 கொலை, 201 தடயங்களை அளித்தல் மற்றும் 34 சதித்திட்டம் போன்ற பிரிவுகளில் பாந்திரா பெருநகர அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டது.